இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் அதிகாலை ஜெபத்தின் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை நிச்சயமாய் மாறிவிடும். அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிற ஒரு அதிகாலையாய் மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையை தொடங்குகிற, ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிற அருமையான தேவ பிள்ளைகளை, அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வருகிற நீங்கள் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான காரியம் இரண்டு இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவிக்கிறதோடு அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வரும் பொழுது அதிகாலையிலே எழுந்து நீங்கள் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் வருகிறீர்கள். பாருங்கள், தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அதிகாலையிலே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். சங்கீதம் 5:3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். எத்தனை ஒரு நம்பிக்கையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சங்கீதம் 119, 147 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிரத்தையோடு செய்கிற இந்த அதிகாலை ஜெபத்திலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். உங்கள் அதிகாலை ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையின் போக்கை, அந்த நாளின் போக்கை, உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையை, வெற்றி திருப்பு முனையை, வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் மாற்ற முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் இப்படியாக நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐயா, எந்த காரியத்திலும் முதலாவது, எந்த நாளிலும் முதலாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது முதலாவது தேவனை தேடுகிற, அதிகாலையில் முதலாவது தேவனை தேடுகிற அந்த நல்ல வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கை நடைமுறையை பின்பற்றுகிறவர்களாக என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழும் பொழுது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போவதில்லை. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 90:14 நாங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி என் தெய்வமே காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஓ மைட்டி காட், அதிகாலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. நல்ல கவனிங்க. அதிகாலை, இங்கே ஒரு டைம் சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே என்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அப்போ இந்த அதிகாலை ஜெபம் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படியான மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை உங்களுக்கு நேரிட பண்ணும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற அந்த அற்புதமான காரியம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி திருப்பு முனையாய் மாற்றும். அது நீங்க வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படியான நல்ல காரியங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வருவதோடு மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்புங்கள். நம்ம அந்த ரெண்டு காரியத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிகாலை ஜெபம் என்ன காரியங்களை செய்யும், எப்படி தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்துக்க அதே சமயத்திலே அந்த ரெண்டு ரகசியங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னும் சங்கீதம் 46:5 இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே தேவனே நீர் அதன் நடுவிலே இருக்கிறீர். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. ஆமென். நீங்களும் நானும் நம்ப வேண்டிய காரியம், தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், என் குடும்பத்தின் மத்தியிலே இருக்கிறார், எங்கள் நடுவிலே இருக்கிறார். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். மைட்டி காட், தேவன் அதன் நடுவிலே, எங்கள் மத்தியிலே, எங்கள் நடுவிலே இருக்கிறபடியினால் என்ன நடக்கும், நாங்கள்
அசைக்கப்படுவதில்லை. ஓ, அதிகாலையிலே தேவன் நமக்கு என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நானும் அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். Mighty God, என்னுடைய எல்லா மகிமையே விழி, என் வீணையே விழித்துக் கொள்ளுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள். எல்லாரும் விழிச்சிருங்கப்பா, அதிகாலையிலே நானும் விழித்துக் கொள்ளுவேன். Mighty God, இப்படி அதிகாலையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். நீங்கள் நிச்சயமாய் நம்பித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், முதலாவது ஒரு நாளின் முதலாவது ஒரு காரியத்தின் முதலாவது ஒரு காரியத்தின் தொடக்க வேளையிலே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் அன்றைக்கு நீங்க கேட்கிற அல்லது ஜெபத்திலே நீங்கள் கேட்கிற அல்லது அந்த காரியங்கள், அந்த ப்ராஜெக்டுகள்ல, அந்த வேலைகள்ல என்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் அற்புதமாய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள். அதனால் தான் மார்க் 1:35 போன்ற அநேக வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவரும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Mighty God, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அவர் சொன்னதோடு அதை நடைமுறையிலே கொண்டிருந்தார். அவருடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராக மாத்திரமில்லை. பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம், அநேகர் பிரசங்கம் செய்யலாம். ஆனால் பாருங்கள், பிரசங்கம் பண்ணுவதோடு அதை வாழ்க்கை நடைமுறையாக நெறிமுறையாக கொண்டபடியினாலே அவருடைய வெற்றி வாழ்க்கையை ஒன்றும் ஒருபோதும் எந்த சந்தர்ப்பமும் அதை குலைக்கவோ தடுக்கவோ குறைக்கவோ அவைகளுக்கு அதிகாரம் இல்லாமல் போனது. அவர் எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவராய் இருந்ததோடு அவருடைய பிள்ளைகளுக்கும் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள் ஐயா. அந்த 2 ரகசியம் என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் ஒன்றாவதாய் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்க கேட்கிற காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்ப அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வருகிறீர்கள், ஒருவேளை இரவு ஜெப வேளையிலே, ஒருவேளை நடு இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வருகிறீர்கள். அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் சந்தேகப்படாமல், நல்லா கவனிங்க, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், நம்பர் 1, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இதை குறித்து திட்டமாய் எழுதியிருக்கிறார். ஓ மைட்டி காட், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்கள். எவைகளை கேட்கிறீர்களோ, எவைகளை நம்புகிறீர்களோ அவைகளை நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஐயா, அவரை தேடுகிற நமக்கு நிச்சயமாய் அவர் பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 2 காரியங்கள். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், நிச்சயமாய் என்ன காரியம், எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, உங்களை துரத்துகிற பயமுறுத்துகிற எத்தனை பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள் அருமையான எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும் பொழுதே உங்களுக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு திட நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓ மைட்டி காட், ஓ அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஓ நான் கேட்கிற எல்லாவற்றையும் கேட்கிறவர். ஓ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஓ குளோரி, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பாருங்க, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வராதபடி தேவனிடத்தில் சேருகிறவன், ஜெபத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறோம், தேவ சமூகத்தில் சேருகிறோம், ஜெபத்தின் மூலமாய் அவரோட தொடர்பு கொள்ளுகிறோம், அவர் சொல்லுகிறதை கேட்கிறோம், நாமும் சொல்ல வேண்டிய காரியங்களை தெரிவிக்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். ஆனால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிற எனக்கு, அவரை தேடுகிற
எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் பலனளிப்பார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்ன நடந்ததோ நடக்கவில்லையோ, என்ன சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ காணப்படவில்லையோ, ஐயா நம்புவதற்கு ஏதுவாய் இருக்கிறதோ இல்லையோ, நம் காரியங்கள் பலன் தோன்றுகிறதோ இருக்கிறதோ தோன்றாமல் இருக்கிறதோ, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Mighty God, அந்த விசுவாசத்தை தீவிரமாய் கடைபிடியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், இதே யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராதபடிக்கு, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இருக்க மாட்டோம், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னையா செய்யலாம்? தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். ஞானத்தை மாத்திரமல்ல, நீங்கள் பூரணராய் கடந்து செல்லும்படி, பூரணராய் வாழும்படி என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வேண்டிய விரும்பிய எல்லாவற்றையும் செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் எதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதை கேட்கும்படியாய் தேவனிடத்தில் சேரும் பொழுது, யாக்கோபு 1:6-8 வரை பார்த்தீர்களே ஆனால் இன்னும் தொடர்ந்து யாக்கோபு சொல்லுகிறார், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆமென். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று திட்டமும் தெளிவுமாய் எழுதியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். தேவனிடத்தில் சேருகிறவன் என்ன செய்யணும்? எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்கள் கடந்து போகலாம். நினைத்த காரியங்கள் நடக்காமற் போகலாம். நம்பி இருந்த காரியங்கள் நடக்காதது போல் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டே போகலாம். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் சொல்றாரே, இந்த மலையை பார்த்து நீங்கள் மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து, மலை போன்ற மாற்றவே முடியாத சிக்கல்கள் சிரமங்களை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னா, நீங்க சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால், நீங்க சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜெப வேளைகளிலே தேவ சமூகத்தில் வருகிற நீங்கள் அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். இதில் என்ன ரகசியம் இருக்கிறதுனா பாருங்க, அந்த ஜெப வேளையிலே நம்புங்கள். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனோ தானோ என்று ஜெப வேளையிலே வராதிருங்கள். என்ன கேட்க போகிறோம்? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. ஐயா, இதையெல்லாம் இன்று என் தேவனிடத்தில் கேட்க போகிறேன். இவைகளை குறித்தெல்லாம் பேச போகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? இந்த நாளை எப்படி தொடங்க வேண்டும்? இந்த நாளிலே எனக்கு என்னவென்ன காரியங்கள் நடக்க வேண்டும்? என்ன காரியங்களிலே நான் தவறி இருக்கிறேன்? என்ன காரியங்கள் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து தாமதமாகி கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் நாம் அறிந்து தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அநேகம் ஆயிரம் பேருக்கு முன்பாக மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை பெற்றுக் கொண்டவர்களாய், வெற்றி வீரர்களாய், விசுவாச வீரர்களாய் நிற்பீர்கள். நீங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும்
எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர். எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை உங்களை கொண்டு, உங்கள் குடும்பங்களை கொண்டு நற்மனங்களை வெளிப்படுத்துவார். எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஐயா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற, ஆயத்தமாகி காத்திருக்கிற என் தெய்வமே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆயத்தமாகி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே உம்மை கண்டடையும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மிகுந்த கிருபையினால் இறங்கி கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் வாழ்நாளெல்லாம் ஐயா, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நல்ல தெய்வமே, உம்முடைய பரலோக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டிய மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் குடும்பத்தோடு, ஆமென் ஐயா, குடும்பத்தோடு குடும்ப சகிதமாய், குடும்பத்தில் பிரிவினை இல்லாதபடி, விவாகரத்துகள் இல்லாதபடி, சந்தேகங்களும் மன முடிவுகளும் இல்லாதபடி ஒன்றாய் ஒற்றுமையாய் அழகாய் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் எங்கள் தெய்வமே அதிகாலையிலே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆமென் உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற, எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற நல்ல தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது ஒரு ஜெபாவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யார் யார் கடனிலும் கஷ்டத்திலும் பல்வேறு குழப்பங்களிலும் ஆபத்துகளிலும் நஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிறார்களோ இவர்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஆமென், யாக்கோபு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் ஐயா நிறைவுள்ளவர்களாகவும் உம்முடைய வார்த்தையின்படியே வாழும்படியாய் ஆமென் உங்க கிருபை பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், என் தெய்வமே, ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி சந்தேகப்படாமல், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிற எங்கள் ஜெபங்களுக்கு நீர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய அனுக்கிரகம் இன்னும் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய், தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. விசுவாசம் இல்லாமல் என் தெய்வமே உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோமே. தேவனிடத்தில் சேருகிற நாங்கள் ஐயா, நீர் உண்டு என்றும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறேன் என்று எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நீர் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு இருக்கிற நல்ல தெய்வம், நீர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளோடு தேவனாகிய கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடன்களோடும் கஷ்டங்களோடும் இருக்கிற ஐயா, நஷ்டங்களோடும் பல பிரச்சனைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வம் இறங்கும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீ சொன்னீங்களே சுவாமி. சத்தியத்தை, சத்தியத்தின் ரகசியங்களை அறிந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய
வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. இவர்களுடைய மகளுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, வியாபாரத்திலே, ஊழியங்களிலே அற்புதம் நடக்கட்டும் என்று இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஐயா களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே உங்க கரம் அசைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றும்படியாய் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் கொடி ஏற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே பரிசுத்த ஆவியானவரின் கொடி ஏற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய மாறுதல் உண்டாகட்டும், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக. ஷக்கபதரா சந்து ருக்கபரதரபோ தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய், தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். கர்த்தர் இவர்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர். எங்கள் ஜபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கேட்கிறவராய் உம்முடைய செவிகள் எங்கள் வேண்டுதலுக்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவள் கேட்டுக்கொண்ட காரியங்களிலே அற்புதம் என்றே தொடங்குகிறதற்காக, நல்ல செய்திகள் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற மகத்துவமும் மகிமையும் உள்ள தேவன், உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் ஜப வேளையிலே நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாய் இந்த விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கென்று அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் காத்திருப்பார். அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் பேறு பெற்றவர்களாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் மத்தியிலே உயர்வும் உன்னதமுமான நிலையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.